ஆர்டிஸ்ட் மேனேஜர் கிட்ட உடைய நம்பர் கேட்டேன். லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மொபைல் இருக்குமா, ஹஸ்பண்ட் தான் எடுப்பாங்க, பட் லேண்ட்லைன் பண்ணால் எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணும்போது ஜெயராம் அப்பா தான் எடுத்தார். அப்போது இல்லை, அவங்க வெளியில் போயிருக்காங்கம்மா, ஒரு 1 hour கழிச்சு திருப்பி கால் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டாக வந்து நானும் ஒரு 1.5 hours கழிச்சு திரும்பி கால் பண்ணும்போது எடுத்தோடனே ஹலோ அப்படின்னோடனே அங்கேயே நான் ஃப்ளாட், அவ்வளோதான். அந்த மாதிரி ஓ மை காட், தட் வாஸ் லைக் தட் மொமெண்ட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் அட் ஆல். இன்றைக்கும் வந்து அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு அந்த குரலை கேட்ட உடனேவே ஐ ஸ்டார்டட் க்ரைங். அந்த ஏன்னா நம்மளுடைய ஐடல், ஒரு நம்ம மானசீகமாக ஒரு குருவாக நினச்சி நம்ம பார்க்குற ஒரு ஒரு எனக்கு கடவுள் மாதிரி அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எடுத்தோடனே ஹலோ அப்படின்னோடனே லிட்ரலி இதான் அவங்க குரல். ஸோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட். அவங்க பேசுகிற குரலும் பாடுற குரலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுடைய டைஹார்ட் ஃபேன்மா, எனக்கு உங்களுடைய பாட்டை உங்கள் முன்னாடி பாடி ஒரு ஷோ பண்ணணும்னு ஆசை அப்படின்னா. ரொம்ப அபூர்வமாக இருக்கே, நீ வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸ்லாம் கொடுத்துட்டாங்க.